சிங்கத்தை பார்க்கலையே. மாறிச்ச மானா மாறின மாதிரி மனுஷன் இப்படி மாறிட்டானா? பட்டு விட்ட கூட சுட்டிட வேண்டியதான். கை விட்டாதீங்க. இல்ல இல்ல, கை கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா நீ கை விட்டாத. மாமா, என் உடம்பு இருக்கிறது எலும்பு சிங்கிள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, யாரா நீ? மதுரை ஊரை கேட்கல, பேரை கேட்கிறேன். அவர் பேரே ஊருதப்பா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுப்பா. நான் தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வர சொன்னேன். அப்படியா? கொண்டாந்து பாருப்பா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன். என்ன விலையானாலும் பரவாயில்ல, எனக்கு புலித்தலை வேணும்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சிங்கத்தில் இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அப்பா தலை தானப்பா, எந்த தலையா தானப்பா. நீ இதுல தலையிடாத. புலித்தலை கடையில வாங்கிட்டு வர்றது நினைச்சியா? உயிர் புலிய கொண்டுட்டு வரணும்டா. அப்பதான் உனக்கு என் பொண்ணு. எந்திரம் எந்திரா. முடியாதுங்க, முடியாது. ஐயோ, என்னால எந்திரிக்க முடியாதுங்க. நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேங்க. சும்மா ஏன் அழுகுற? இப்பதானே பால் குடிச்ச. சும்மா அழுகுறீங்கன்னா நான் பூச்சாரிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பால் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பெரிய மனுஷனா மேல போன சின்ன பையனா கீழே வந்துருச்சு. ஆமா, நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவேன். ஆனா மொத்தத்துல நான் ஒரு யோக்கியன். பொல்லாத யோக்கியன். அப்பா குழந்தைக்கு வச்சிருந்த பாலை இவன் குடிச்சிட்டு வந்துட்டான். ஏமா நீதானமா கொடுத்த? மூஞ்சி பாட்டோட ரப்பரை முழுங்கிட்டாப்பா. மாமா, மாமா நீ இப்ப கூப்பிடாத. உன் யோக்கியதைய 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அப்போ இந்த தேதி பிரிண்ட் பண்ணாம பத்திரிக்கை அடிச்சுவா. ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது எல்லைப்புறத்தில் சக்தி வாய்ந்த ஈவு இருக்கமற்ற ஒரு எதிரி சமாதானத்தையோ சமாதான வழிகளையோ லட்சியம் செய்யாமல் மிரட்டி வந்து மிரட்டலை செயல்படுத்தவும் தொடங்கிவிட்டார். எனவே இந்த நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்கும் நாட்டின் சுதந்திரத்திற்கும் பயமுறுத்தலாக தோன்றியிருக்கும் பகைவனை பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பிரதேச உரிமைகளையும் கட்டி காப்பதற்கும் சுதந்திரத்திற்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த பெரிய சனியனை ஒழிப்பதற்கும் அவசியமானால் நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நன்மை செய்த நமக்கு சீனா தீங்கிழைக்கிறது. இந்த புண்ணிய பூமியின் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்கும் அளவுக்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். தன்மானம் உள்ள எந்த நாடும் இதை சகிக்கவே சகிக்காது என்றார் ஸ்ரீ நேரு. மேலும் பேசுகையில், நமது உள்ளம் இரும்பாக வேண்டும், நமது ராணுவ பலத்தை பெருக்க வேண்டும், வெற்றி அடையும் வரை போரை தொடர்ந்து நடத்துவோம். சரி, நம் மீது திணிக்கப்பட்ட இந்த பெரும் போராட்டத்தை தடுக்க வீட்டுக்கு ஒரு வீரராக வந்து பங்கு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். உங்களுக்கு எல்லா நலமும் வளர்வதாக. ஜெய்ஹிந்த். முதல்ல வேலைக்கு வந்த உத்தரவை கிழிச்சிருந்து போட்டீங்க. தாத்தா, நான் இந்த வேலைக்கு போக போறேன். நான் செய்ய வேண்டிய வேலையும் போக வேண்டிய இடமும் வேற இருக்கு. என்னப்பா சொல்ற? நடுநிலைமை கொள்கையை கடைபிடிக்கிற நம்ம நாட்டு மேல அநியாயமா படையெடுத்திருக்கிறான் சீனாக்காரன். நம்ம தலைவர் நேரு பேசுனதை கேட்டீங்கல்ல? ஆமா. நாட்டின் எல்லையை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு வீரன் தேவைன்னு அவர் அழைப்பு விட்டது நியாயம் தானே? தாத்தா, நான் ராணுவத்துல சேரதா முடிவு பண்ணிட்டேன். நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பேசுறா. நாட்டை காக்குறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா. நாடே இல்லைன்னா வீடு எது தாத்தா? குமார், ஏன் தாத்தா,
நான் மிலிட்டரியில சேர்றேன்னு பயப்படுறீங்களா? என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிற? உங்க அப்பா எனக்கு ஒரே மகன். போன சுதந்திர போராட்டத்துக்கு அவனை நான் அனுப்பிச்சேன். சொந்தக்காரங்களெல்லாம் தடுத்தாங்க. யாரையும் லட்சியம் பண்ணாம போனான்னு நான் தான் அனுப்பி. அதன் பலன் என்ன ஆச்சு? அவன் குணத்தை கூட நான் கண்ணுல பார்க்க முடியாம அந்த இயக்கத்தில் உன் அம்மாவும் போயிட்டான். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன்னை வளர்க்கப்பட்ட பாடி எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தான் தெரியும். அதான் நான் தர்ம யுத்தம் செய்ய போறேன். நம்ம நாட்டு மேல படையெடுத்து வர்றவனை தடுத்து நிறுத்த உதவி செய்ய போறேன். கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு கெடுதல் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டா குமார், என் அப்பாவனுடைய முடிவே எனக்கு வந்தா குமார், எனக்கு கிடைக்கிற புகழை விட உங்களுக்கு தான் தாத்தா அதிக புகழ் கிடைக்கும். தன் ஒரே மகனையும் பேரனையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தியாகி அப்படின்னு உங்களை இந்தியாவே வாழ்த்தும். இப்ப என்ன நடந்துருச்சு? ஆம்பளையா இருந்துகிட்டு இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்களே, உங்கள் ஆட்டமா? எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்த ஆபத்தை யார்தான் தடுக்கிறது? அவன் நல்ல கருத்துக்கு தானே போறான். போயிட்டு வரட்டுமே. குமார், வேல்முருகன் ஆணையா சொல்றேன், நீ வெற்றியோடு திரும்பி வரணும். என் கையால உனக்கு வீர திலகமிட்டு உன்னை வரவேற்கணும். குமார், இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.